பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் புருஷன் வீட்டில் இல்லை. புருஷன் வீட்டில் இல்லாத போது சில குடும்பங்களில் என்ன நடந்தது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். சில குடும்பங்களில் தகாத காரியங்கள் நடந்தது. நேற்றைய தினத்திலே நான் இப்படியாக சொன்னேன், ரூபன் யாக்கோபுடைய மறுமனையாட்டினிடத்தில் போய் தவறிழைத்தான். யாக்கோபு வீட்டில் இல்லாத போது இது நடந்தது. புருஷன் வீட்டில் இல்லை என்று சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கும் இன்னொரு தவறான காரியத்தை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக வருகிற நாட்களிலே புருஷன் வீட்டில் இல்லாத போது அந்த குடும்பத்தில் நடந்த, அந்த வீட்டில் நடந்த நல்ல காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு 2 பெண்களை காண்பித்து கொடுக்கிறேன். 2 வீட்டிலேயும் புருஷன் வீட்டிலே இல்லை. முதலாவது போத்திபாருடைய வீடு. வாசிக்கிறேன் பாருங்க, நமக்கு எல்லாம் நன்கு தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 11வது வசனம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. வீட்டு மனிதரும் வீட்டில் இல்லை, புருஷனும் வீட்டில் இல்லை. போத்திபார் என்கிற புருஷன் வீட்டில் இல்லாத பொழுது போத்திபாருடைய மனைவி யோசேப்போடு தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்தாள். அப்போ நல்லா கவனிங்க, புருஷன் வீட்டில் இல்லாத போது இந்த பெண்மணி தாறுமாறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாள். இன்னொரு பெண் நமக்கு தெரியும், உரியாவின் மனைவி. உரியாவும் வீட்டில் இல்லை. உரியா வீட்டில் இல்லாமல் யுத்தத்திற்கு போயிருக்கிற அந்த சூழ்நிலையில்தான் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் தாவீதினிடத்தில் தவறு செய்தாள். நன்றாய் கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 2 பெண்களுடைய குடும்பத்தையும் பாருங்கள், வீட்டையும் பாருங்கள். புருஷன் வீட்டில் இல்லை. புருஷன் வீட்டில் இல்லாத பொழுது 2 பேருமே தவறிழைத்தார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை கணவனோ இல்லை மனைவியோ நம்முடைய சொந்த பந்தங்களோ யாருமே இல்லாத பொழுது, நாம் தனிமையாக இருக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். 4 பேருக்கு முன்னால் நம்ம நல்லவங்களா நடந்து கொள்வதும் 4 பேர் இருக்கும் பொழுது பரிசுத்தமாக வாழ்வதும் நல்லதுதான். ஆனால் அதைவிட யாருமே இல்லை என்றாலும் நான் பரிசுத்தவானாய் இருப்பேன், பரிசுத்த வாட்டியாக இருப்பேன் என்று வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நேற்றைய தினத்தில் பார்த்தோம், புருஷன் வீட்டில் இல்லாத பொழுது யாக்கோபின் மறுமனையாட்டி தவறிழைத்தாள். யாக்கோபு என்கிற புருஷன் வீட்டில் இல்லாத பொழுது அவள் தவறிழைத்தாள். அதே போல இன்றைக்கு பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போத்திபார் என்கிற புருஷன் வீட்டில் இல்லாத பொழுது அவனுடைய மனைவி தவறிழைத்தாள். ஆனால் தவறுக்கு யோசேப்பு ஒத்து வரவில்லை, அவர் ஓடி போய்விட்டார். அதே போல உரியாவின் மனைவி, உரியா போர்முகத்துக்கு போய்விட்டார், யுத்த களத்திற்கு போய்விட்டார். ஆனால் அவருடைய மனைவியோ தவறிழைத்தாள். நன்றாய் கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்த நாம், வசனம் சொல்லுது, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணாமலும் இருப்பானாக. இப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் நீதியை சரிகட்டுகிறவராக இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுவார். நன்றாய் கவனியுங்கள், நீங்களும் நானும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். மனுஷங்க இருக்கும்போது மட்டும் அல்ல, யாரும் இல்லை என்றாலும்
நான் பரிசுத்தமாகத்தான் வாழ்வேன் என்று சொல்லி பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் இன்னும் பரிசுத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா? துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அரூபியே, இவ்வேளையில் அடியான் நெஞ்சம் வாரிரோ. ஐயா, நம்முடைய ஜீவியத்தில் மிக முக்கியம் பரிசுத்தம். ஆரோனுக்கு அருமையான வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய தலையிலே முத்திரை வெட்டாக கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டு எழுதப்பட்டிருந்தது. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.